வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 23ஆம் தேதி வாங்க மார்க்கெட்டை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் நேற்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 23,968 ஒரு சிஎம் சென்ட்ரல் மீடியம் பாயிண்ட்டாக நமக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக இருந்திருக்கும். அது இல்லாமல் இல்லை, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 24,000 மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்குது. 24,200 வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகி 23,884 இது க்ரெஷர் தேர்த்து பாருங்களா. 24,880 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு அங்கேருந்து நம்ம சென்டர் மீடியம் பாயிண்ட் அதாவது சிஎம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு கேப் கீழே டவுன் ஆகிருக்கு மார்க்கெட். அங்கேருந்து பாருங்கள், நான் ஸ்டாப்பாக அங்கேருந்து வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கலாக அப்படியே கீழே வந்திருக்கு மார்க்கெட். இதை நீங்கள் 15 மினிட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும் மார்க்கெட். பார்த்தீங்களா, வெர்டிக்கல்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். அப்படியே மார்க்கெட் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். அதை பற்றி கடன்னு வந்து இதுக்கு காரணம், இன்றைக்கி விழுந்ததுக்கு மார்க்கெட்டுக்கு காரணம் குளோபல் மார்க்கெட்டு அதெல்லாம் இருக்குது. ஸ்ட்ரென்த் இல்லை, தங்கம் விளையிறது, குருடாயில் விளையிறது எல்லாம் ஓகே. இப்போ வந்திருக்கிறது Q1 ரிசல்ட்டு. இந்த குவார்ட்டர்லியில் வர ரிசல்ட்டு தான் காரணம். எந்த ஒரு பங்குமே எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. எல்லாமே டவுன் ரிசல்ட்டு தான். ஒரு எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கம்பெனியோட க்ரோத் 6%னா க்ரோத் பார்த்திங்கன்னா 2% தான் இருக்குது. ஒரு க்ரோத் 30% க்ரோத் இருக்கும், ரெவன்யூ 40% லாபம் இருக்குன்னு பார்த்தா அது 50க்கு கீழே இருக்குது. அது மாதிரி ஒரு சில பங்குகள், நிறையா பங்குகள் சொல்லப்போனால் Nifty 50 இருக்கிற ஒரு நிறைய பெரிய பெரிய பங்குகள், நல்ல பங்குகள், அது ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், அப்போ இல்லை மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இல்லை ஐடி பங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு Q1 ரிசல்ட்டில் ரொம்ப மோசமான ரிசல்ட்டை கொடுக்கறதுனால தான் இந்த மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுது. இது எவ்வளோ நாளைக்கு விழுன்னு தெரியல, இப்போ இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் இதோட சேர்த்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு EMA கிராஸ் ஓவர் 2200 அவரேஜ் எடுத்துக்கோங்கன்னு பாருங்க. நமக்கு இந்த இடத்துல நம்மளால் கரெக்டாக எடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த இடத்துல எடுக்கனாலும் நம்மளுடைய சென்டர் மீடியம் பாயிண்ட் அங்கேருந்து மார்க்கெட் திரும்பும்போது அழகாக நீங்கள் S1 வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெருசாக உங்களை பயமுறுத்துற அளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எதுவுமே பண்ணல. அழகாக நீங்கள் ஒரு புட்டு எடுத்துகிட்டு கம்முன்னு கையை ரெண்டையும் கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே போதும். இன்றைக்கி 100 பாயிண்ட், குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட் அழகாக அர்த்த மணியில், நான் சொல்கிறேன் அர்த்த மணியில் எடுத்திருந்தாலே, ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் 100 பாயிண்ட்டு அழகாக பிடிச்சிட்டு இங்கே வரும்போது நீங்கள் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அடிச்சுட்டு அழகாக வெளில வந்திருக்கலாம். நல்ல ஒரு இன்றைக்கி ரேலி, மார்க்கெட் நல்லா டவுன் ஆச்சு, நல்ல ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன பண்ணீங்கிறத என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்சஸ் எக்ஸ்பைரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். சென்சஸ் எக்ஸ்பைரி அதை விட சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் 77,000 போகும் மார்க்கெட்டு. ஏன்னா அங்கே தான் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. மார்க்கெட் நான் அங்கே போகுங்கிற எண்ணத்தில் தான் இருந்தோம். 77,000 இங்கே வரும்னு நினச்சிட்டு இருந்த மார்க்கெட்டு. ஏன்னா அங்கே நேற்று பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேலே, 55 லட்சம் 1 கோடிக்கு மேலே அங்கே ரைட்டர்ஸ் இருந்தாங்க, கால் ரைட்டர்ஸ். கடன்னு கீழே அவங்கள எல்லாரையும் லாஸ்ட்டாக படுத்திட்டு மார்க்கெட்டிங்க வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய S3யில் அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து மேலே நம்ம சிஎம் பாருங்கள், ஒரு பாயிண்ட் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட் கூட மேலே போல பாருங்கள். கரெக்டாக 2 டைம் அந்த இடத்த போய் ரியாக்ட் பண்ணியிருக்கான். 2 இடத்துலேருந்து மேலே மார்க்கெட்டை உடைக்க முடியல. அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. அங்கேருந்து விழ ஆரம்பித்த மார்க்கெட் தான். அழகாக பாருங்கள், 20 EMAவும் கீழே பிரேக் ஆகுது. அழகாக நம்ம லெவலெல்லாம் தாண்டி அது எங்கேயோ வந்துருச்சுங்க மார்க்கெட். அழகாக இன்றைக்கி இதில் 2 லாட்டு சொல்லப்போனால் 150 ரூபாயில் இருக்கிற 2 லாட் 6,000 ரூபாயில் எடுத்துகிட்டு இன்னும் அழகாக உட்காந்துருந்தா கூட இன்றைக்கி ஒரு 6,000 கையில் எடுத்துருக்கலாம். 2 லாட்டுக்கு நான் சொல்கிறேன். பணமே கம்மியாக இருக்குது, 10,000க்குள்ளே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க இதை எடுத்திருந்தா நல்ல ஒரு எடுத்துருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் தெரியாதவங்களுக்கு கூட, மார்க்கெட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட, மார்க்கெட்டு க்ரீனாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, புட் ஆப்ஷன் எடுத்துப்போம், மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது, நம்ம புட் ஆப்ஷன் எடுப்போம்னு எடுத்துகிட்டு கம்முன்னு இருந்தால் கூட இன்றைக்கி 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இன்றைக்கி பிடிச்சிருக்கலாம். நல்ல ரேலி இன்றைக்கி. என்ன பண்ணிங்க நண்பர்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டு இப்போது நம்ம இந்த மார்க்கெட் நாளைக்கு கீழே ஃபர்தராக இறங்குமா, மேலே போகுமா,
இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 24,800 கிட்டலாம் மார்க்கெட் வரும்னு நினச்சே பார்க்கல. நல்ல 23,800 மார்க்கெட் உடைக்கல. அப்படி உடைச்சதுன்னா திரும்பவும் நம்ம 2023க்கு போயிட வேண்டியதான். அதாவது டைம் மிஷினே இல்லாமல் நம்மளை ஷேர் மார்க்கெட் அதுவும் வந்து நம்ம நிஃப்டி 50 நம்மளை வந்து 2023க்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குது. நம்ம போயிட்டுருக்குறோம். போயிடுவோமா என்னமான்னு தெரியும், இந்த வாரத்தில் தான் தெரியும். டைம் மிஷினே இல்லாமல் நம்ம 23க்கு போயிட்டுருக்கோம். 24, 25, 26 இந்த 3 வருஷமாகவே மார்க்கெட்டு இடையில நல்லா கொஞ்சம் ஏறினதுன்னா 24 மேவில். ஏன்னா அப்போ எலெக்ஷன் இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் டெய்லி 1.5%, 1%, 1.5%, 3% ஏறிக்கிட்டே இருக்கும். 300 பாயிண்ட், 200 பாயிண்ட், 250 பாயிண்ட் அது பற்றி ஏறிக்கிட்டே இருந்தது. அப்போவே தெரியும் இது மார்க்கெட் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரிலன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சு. இப்படி குளோபலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதில் நம்மளுடைய FIIA ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூட்டர் அவங்ககிட்ட விற்று தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம DIA அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரவங்க வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் பணமெல்லாம் ஃபாரினில் போய் சேருது. அரசாங்க ஊழியர்கள் பணம், மியூச்சுவல் ஃபண்டு போடுறவங்க பணம், என்னங்க LICயில் போடுறவங்க பணம், எல்லார் பணமும் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற பேரில் தான் உள்ளே போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது பல லட்சம் கோடி உள்ளே போகுது. எல்லாத்தையும் FIIA விற்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். டாலரில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கரன்சியில் போட்டுட்ருக்கோம், INRல போட்டுட்ருக்கோம். நம்ம போடுற 100 ரூபாயை அவன் 1 ரூபான்னு அடித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் டாலரில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம தின வர்த்தகம் பண்ணுறாள். நமக்கு ஃபண்டமெண்டல் பெரிய ஐட்டம்லாம் நமக்கு தேவையில்லை. நாளைக்கு மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே போகும், எங்கேருந்து எங்கேருந்து நகரும், நம்ம இதில் 20-30 பாயிண்ட் எடுக்கிறது எப்படி, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா 23,871 மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. செட்டில் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா 23,869 மார்க்கெட் செட்டில் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த கணக்கு வச்சு பார்த்தோம்னா 24,887 பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்துருவோம். இப்போ சென்டர் மீடியம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 23,887 இதுதான் வந்து நாளைக்கு சிஎம்மாக இருக்கும். இன்னையோட க்ளோசிங் தான் நாளையோட சிஎம்மாக இருக்கும். சரி ரைட்டுங்க. இன்னும் இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. நாளைக்கு சப்போர்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் 1 ஒரே நிமிஷம். சப்போர்ட் வந்து உங்களுக்கு மொதல் சப்போர்ட் 23,809, 23,809 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டு 23,765 இது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு சப்போர்ட்டு 23,706. சின்ன ரிஸ்க்காக கொடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக இறங்குது. நான் ரொம்ப முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் 150 பாயிண்டில் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நமக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் சப்போர்ட்லாம் பக்கமாக வைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கீழே 23,800 வந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் திரும்பி அங்கேருந்து டக்குன்னு பவுன்ஸ் ஆகி மேலே போனாலும் போகலாம். ஏன்னா 23,800 வந்து ஒரு குரூஷியலான டைம். அதுலேருந்து விழுந்துச்சுன்னா 24,600, 24,550 போயிடும் மார்க்கெட்டு. சரசரன்னு 250 பாயிண்ட் இறங்கிடும். அதனால் 23,800 சீக்கிரம் இறக்க விட மாட்டாங்க ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ் 2 பேருமே. அப்படிங்கும்போது மார்க்கெட் 23,800 வரும்போது மெயினாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 வரும்போதே நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். இல்லை ரொம்ப இறங்குற மாதிரி நமக்கு வித்த காட்டுறான், நமக்கு ஐடியா பண்ணுறாங்கன்னா நம்மளை கிட்னி எடுக்க வரான்னு அர்த்தம். இந்த இடத்த உடச்சிட்டு
மார்க்கெட்டு S2 வந்தான்னா அவன் நம்ம கிட்னி எடுக்க வரான். இங்கேருந்து அடித்து தூக்குவான் பாருங்கள். தூக்கிட்டான்னா மார்க்கெட் அப்புறம் நம்ம எல்லா எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மார்க்கெட் வந்து என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துட்டு அப்புறமா எடுங்க மார்க்கெட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 23,978 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,021 இருக்கும். தேர்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்டு நம்ம தான் நேற்று போடாமல் விட்டுட்டோம். தேர்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,075 இருக்கும். ஃபோரும் போட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. அப்படி இல்லைனாலும் நாளைக்கு 4 போட்டு வச்சுக்குவோம். எல்லாமே வந்து ஒரு ரொம்ப மார்க்கெட்டு இறங்குறதுனால 4வது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்றேன் நான். இது என்னவாக இருக்குன்னா 24,143 அதான் 150 அதை உடச்சா தான் அப்புறம் 200 உங்களுக்கு 24,000. அதேமாதிரி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23,637 இது 4வது சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வீக் டேஸில் பாருங்களேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் இது எங்கெங்கே வருதுன்ற ஒரு நிமிஷம்லாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள் நம்ம சப்போர்ட் 1 நின்னையோட லோ, அதாவது சப்போர்ட் 1 அதை உடச்சிதுன்னா உங்களுக்கு இந்த பெரிய பிக் கேண்டில் இருக்குல்ல அதோட 50%. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை. 4வது பார்த்திங்கன்னா அந்த கேப் அப் ஒன்று இருக்குங்களா அதோட ஹை. கேப் அப் ஒன்று மார்க்கெட் ஆச்சு இல்லைங்களா, இப்போ இருக்குது பிப்ரவரி 12 அதோட ஹை. இது வரைக்கும் வர்றதுக்கு அதை இங்கே இறங்கிருச்சுனாலே உங்களுக்கு இந்த இடத்த உடச்சி S2 உடச்சிட்டேன். S2 தான் நாளைக்கு இன்னும் ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டிய இடம். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து லோ வந்துடுச்சு, ஆனால் இதை வந்து அது பெருசாக ரியாக்ட் பண்ணாது. இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப விழ ஆரம்பிச்சதுன்னா கடலில் நாளைக்கு ஓப்பனே கூட இங்கே கூட ஆகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகி டக்குன்னு மார்க்கெட் இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு திடீர்னு இங்கேருந்து ரிவர்சல் எடுத்தாலும் எடுக்கலாம். 24,800ங்கிறத ஒரு 25 அதுதான் நம்மளை விழ வைக்கிற பாயிண்ட். நம்ம என்ன 23,800 மார்க்கெட் விழுந்துடுச்சு, நம்ம வந்து S4 வரைக்கும் அதாவது 24,650 வரைக்கும் போயிடும் மார்க்கெட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அவன் என்ன செய்வான் 20-30 பாயிண்ட் நம்மளை கீழே இழுத்து விட்டு அப்படியே நம்ம என்ன செய்வோன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் பை எடுப்போம், அவன் செல் எடுப்போம், அவன் பை கொண்டு போயிடுவான். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே இவ்வளோ தூரம் போடுறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை நாளைக்கு. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை மார்க்கெட்டு. அப்புறம் வர ரிசல்ட்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் நாளைக்கு மேக்ஸிமம் சைடு வேஸாக வெள்ளிக்கிழமை சைடு வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 20 S2லேருந்து சென்டர் மைண்டட் பாயிண்ட் சிஎம் வரைக்கும், சிஎம்லேருந்து S2 வரைக்கும்குள்ளே கூட இப்படியே மார்க்கெட்டு சைடு வேஸாக போகலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பெருசாக யாரும் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மார்க்கெட்டும் ரொம்ப கீழே வந்திருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு 80% மார்க்கெட்டு உங்களுக்கு சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.